நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் அமைந்த ஒரு வெற்றி திரைப்படம் தான் பார் மகளே பார் திரைப்படம். இந்த படத்தை கஸ்தூரி ஃபிலிம்ஸ் VC சுப்புராமன் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. படத்தின் தமிழக உரிமையை சிவாஜி கணேசன் அவர்களின் சிவாஜி ஃபிலிம்ஸ் நிறுவனம் வாங்கி விநியோகித்து இருந்தது. இதில் இவங்களுக்கு அன்றைய மதிப்பில் 21 லட்சம் ரூபாய் கிடைத்தது. இன்று அதன் மதிப்பு 20 கோடிகளுக்கு மேல் வரும். படம் எல்லா இடங்கள்லையுமே நல்ல வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. நடிகர் சோ ராமசாமி அவர்கள் நடித்த முதல் படமே மிகப்பெரிய வெற்றி அடைந்து இருந்தது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. டைட்டிலில் புதுமுகம் சோ அப்படின்னு போடப்பட்டது. பெற்றால்தான் பிள்ளையா அப்படின்ற மேடை நாடகத்தை தழுவி உருவான இந்த கதைக்கு வலம்புரி சோமநாதன் அவர்கள் திரைக்கதை எழுத ஆரூர் தாஸ் அவர்கள் வசனம் எழுதினார். படத்தொகுப்பு பணிகளை இயக்குனர் பீம்சிங் அவர்கள் பால்துரை சிங்கம் மற்றும் திருமலை ஆகியோருடன் இணைத்து மேற்கொண்டார். படத்துக்கு மெல்லிசை மன்னர்களான MS விஸ்வநாதன் மற்றும் TK ராமமூர்த்தி ஆகியோர் இசையமைச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் 1963ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், சவுகார் ஜானகி, மனோரமா, முத்துராமன், புஷ்பலதா, MR ராதா, AVM ராஜன், சோ ராமசாமி, VK ராமசாமி, விஜயகுமாரி ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இவர்களுடன் CR விஜயகுமாரி, குமாரி ருக்மிணி, கருணாநிதி, N சீதாலட்சுமி, ராதாபாய், SR ஜானகி, தாம்பரம் லலிதா, MSS பாக்யம், சீதாலட்சுமி போன்ற பல 1958 ஹிந்தியில் பர்வரிஷ் திரைப்படம் வெளியானது. ராஜ்கபூர் நடித்த இந்த படத்தை S பானர்ஜி இயக்கியிருந்தார். இரு பணக்காரரின் மனைவிக்கும் ஒரு பாலியல் தொழிலாளிக்கும் ஒரே நேரத்தில் குழந்தை பிறக்கிறது. மருத்துவமனையில் நடக்கும் எதிர்பாராத விபத்தால் எந்த குழந்தை யாருடையது அப்படின்னு தெரியாமல் போகிறது. பணக்காரர் 2 குழந்தைகளையும் வளர்க்க வேண்டிய நிலை ஏற்படுது. பாலியல் தொழிலாளியின் சகோதரன் 2இல் 1 தனது சகோதரியின் குழந்தை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவனாலும் அது எந்த குழந்தை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. பணக்காரரின் 2 மகன்கள்ல ஒருவன் பாலியல் தொழிலாளிக்கு பிறந்தவன் அப்படின்ற உண்மை ஊருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரது மகன்களுக்கு பெண் கொடுக்க மற்றவர்கள் மறுக்கிறாங்க. இந்த பிரச்சனை கடைசியில எப்படி முடிவடைந்தது அப்படின்றது ஹிந்தி படத்துடைய மீதி கதை. இதை தழுவி தமிழ்ல பெற்றால்தான் பிள்ளையா அப்படின்ற நாடகம் அரங்கேற்றப்பட்டது. பட்டு அப்படின்றவர் நாடகத்தை எழுதினாரு. யுனைடெட் அமெட்யூர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற நாடக குழு தான் அது. இந்த நாடக குழு நடத்திய 3 நாடகங்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்க திரைப்படமாக உருவானது. அதுல முதலாவது தான் பார் மகளே பார், அடுத்து கௌரவம், 3வது பரீட்சைக்கு நேரமாச்சு. ரசிகர்களால் மிகவும் விரும்பப்பட்ட நாடகமாக இது அமைந்தது. இதனை 1963 பார் மகளே பார் அப்படின்ற பெயரில் பீம்சிங் அவர்கள் திரைப்படமாக்கினார். திரைக்கதையை வலம்புரி சோமநாதன் எழுத வசனத்தை ஆரூர் தாஸ் எழுதினார். பர்வரிஷ் ஹிந்தி படத்திலையும் பெற்றால்தான் பிள்ளையா நாடகத்திலையும் குழந்தைகள் 2ஐயும் ஆண் பிள்ளைகளாக காட்டியிருந்தாங்க. பார் மகளே பார் படத்தில் அவர்களை பெண்களாக மாற்றியிருந்தாங்க. நாடகத்தில் 2 மகன்களில் ஒருவராக YG மகேந்திரன் நடிச்சிருந்தாரு. நாடகம் திரைப்படமான போது அதே வேடத்தில் அவர் நடிப்பார் அப்படின்னு கூறப்பட்டது. மகன்களுக்கு பதில் மகள்கள் அப்படின்னு மாற்றியதால YG மகேந்திரன் திரைப்படத்தில் நடிக்க முடியாமல் போனது. பாலின மாற்றத்தால் ஏற்பட்ட நல்ல விளைவு இது. மகள்கள் என்று மாற்றியதால சென்டிமெண்ட் காட்சிகளும் நன்றாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதிர்ச்சியும் ஆச்சரியம் உண்டாக்கக்கூடிய ஒரு கேள்வி. நல்லா இருக்கு. 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி கேட்கிற கேள்வி மாதிரி எல்லாம் இருக்கு. சரி சரி கேளு. நம்ம 2 பேர்ல பெரியவங்க யாரு? இந்த கேள்விக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கே பதில் தெரியாது. நான் தான் நம்ம 2 பேரும் ஒரே சமயத்துல தான் பிறந்தவங்க. இருந்தாலும் இந்த சமயத்துல நீ தான் பெரியவ. நான் உன்னை வாழ்த்தலாமா? என்ன காந்தா இது? என்ன வாழ்த்துறதுல உனக்கு இருக்கிற ஆர்வமும் ஆனந்தமும் அந்த வாழ்த்து அடைய போற எனக்கு இருக்காதா? வாழ்த்து, நல்லா வாழ்த்து. சரி இரு. ஆமா, இப்ப எதுக்காக வாழ்த்துற? என்ன சொல்லி வாழ்த்த போற? முதல்ல அதை சொல்லுமா. நம்பர் 8. நம்பர் 8? ஆமா, 8 ரொம்ப கெட்ட நம்பர் ஆச்சு. அது என்னமா எனக்கு தெரியாது. ஆனா திருமண தந்திக்கு அதுதான் நல்ல நம்பர்னு வச்சிருக்காங்க. சகோதரி சந்திராவுக்கு
காந்தாவின் திருமண வாழ்த்துக்கள் உரித்தாகுக. சந்திராவுக்கு வேணுங்கிற ஜுவல்ஸ் சாரீஸ் எல்லாம் உன்னுடைய செலக்ஷன் தான். ஏங்க அப்படி? நீதான் செலக்ஷன்ல புலியாச்சே. என்னுடைய கல்யாண சூட்டையே நீதான் செலக்ட் பண்ணுங்கிறத நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? ஆமா, நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் இன்விடேஷன்ஸ் இந்த ரிசப்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறேன். காந்தாவி எனக்கு துணைக்கு வச்சுக்கிறேன். பாத்தீங்களா, இன்விடேஷன் சொன்ன உடனே ஞாபகம் வந்தது. இந்த நல்ல செய்தியை உங்க நண்பர் ராமுவுக்கு தெரிவிக்க வேண்டாமா? லட்சுமி, இந்த விஷயத்துல எல்லாம் நீ அனாவசியமா ஒரி பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. அதுக்கு கல்யாணம், நிச்சயதார்த்தம் இதெல்லாம் ராமுவுக்கு சொல்லாம இருக்கிறது நமக்கு இல்ல, அவனுக்கு தான் நல்லது. ஏன் இப்படி சொல்றீங்க? அவன் இன்சால்வன்சி கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராம பிள்ளைய அடைஞ்சு கிடக்கிறது. அப்படி இருக்கும்போது சந்திராவோட கல்யாணத்தை அவனுக்கு சொன்னா நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல ஏதாவது மரியாதை செய்யணுமே நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஐயோ, எப்படி வாழ்ந்த குடும்பம், அவங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு? இதுவரை எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. பாவம் பார்வதி எப்படி இருக்காளோ என்னமோ. என்னங்க, இதே முகூர்த்தத்துல நம்ம காந்தாவை பார்வதியோட மகனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்துட்டா சரிஞ்சு போன அவங்க குடும்பம் நம்ம சம்பந்தத்துக்கு பிறகாவது நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் இல்லையா? பாரலட்சுமி, ராமுவோட குடும்பத்துக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்து உதவி செய்ய நான் தயாரா இருக்கேன். ஆனா என் பொண்ணு அங்க கொடுக்கறதன் மூலியமா அந்த குடும்பத்தை உயர்த்துறதோ இல்ல தகப்பனுடைய பணத்துல மக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கிற கேவலமான பெயரை என் மகளுக்கு உண்டாக்குறதுக்கோ நான் தயாராயிருக்கேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். 18 வருஷத்துக்கு முந்தைய நம்ம 2 பெண்கள்ல ஒருத்தி பார்வதியோட மகனுக்கு கட்டி கொடுக்கறதா சத்தியம் செய்து கொடுத்திருந்தேன். அது உங்களுக்கு நான்சென்ஸ். நிகழ்காலத்தை வச்சு வருங்காலத்தை பத்தி கனவு காண்றது, கண்மூடித்தனமா சத்தியம் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் சுத்த முட்டாள்தனம். போய் வேலையை பாரு, போய் வேலையை பாரு. பார் மகளே பார் திரைப்படம் பெற்றால்தான் பிள்ளையா நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்டது. நாடகத்தின் மூலம் ஹிந்தி படம் பர்வரிஷ், இதனையும் எம்ஜி ராமச்சந்திரனின் பெற்றால்தான் பிள்ளையா படத்தையும் பலர் குழப்பிக் கொள்வதுண்டு. பெற்றால்தான் பிள்ளையா நாடகத்திற்கும் பெற்றால்தான் பிள்ளையா படத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. 1966 வெளியான எம்ஜிஆருடைய பெற்றால்தான் பிள்ளையா சார்லி சாப்ளினுடைய தி கிட் மௌன படத்தை தழுவி எடுக்கப்பட்டது. 1963 ஜூலை 12 வெளியான பார் மகளே பார் இன்று 60 ஆண்டை நிறைவு பெறுகிறது. சினிமா கதைப்படி சிவாஜி அவர்கள் பெரிய ஜமீன்தார், அவருடைய மனைவி சௌகார் ஜானகி. பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறக்கிறது. கூடவே ஒரு குழந்தையும் வந்து சேர்கிறது. இரண்டில் எது தன் குழந்தை அப்படின்னு அறியாமல் 2யுமே வளர்க்கிறாங்க சௌகார் ஜானகி. இந்த உண்மை சிவாஜி அவர்களுக்கு தெரியாது. இதுதான் படத்தின் சஸ்பென்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல அந்தஸ்து, பணம் அப்படின்ற அகங்காரம் நிறைந்த வித்தியாசமான தந்தை கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு சிவாஜி அவர்கள். ஓ, ராமுவா? என்ன சமாச்சாரம்? சிவா, நான் இப்போ எல்லாம் கேள்விப்பட்டு நீ இந்த நிலைமைக்கு வருவேன்னு தெரிஞ்சுதான் முதல்ல உனக்கு அட்வைஸ் பண்ணேன். அது உனக்கு பிடிக்கல. அதெல்லாம் பழைய கதை சிவா. மறுபடியும் கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல பிசினஸா ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கு. அதுக்கு பல காரியங்கள் செய்ய வேண்டியது. அதுக்கு உன் பேரை யூஸ் பண்ணாதான் நடக்கும் போல இருக்கு. அதனால உன் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அத்தோட எனக்காக ஒரு கேரண்டி லெட்டர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என் பேரை நீ யூஸ் பண்றதாவது ரொம்ப முக்கியமான விஷயம். உன்னை போல ஆட்களுக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. என்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிட்டு போ. அதை விட்டுட்டு என் பேரை யூஸ் பண்றதோ உனக்கு நான் கேரண்டி லெட்டர் கொடுக்கறதோ நடக்காத காரியம். சிவா, உன் பணத்தை எதிர்பார்த்து நான் இங்க வரல. நீ கொடுக்கறதா சொல்ற பணம் எனக்கு அவசியம் இல்லை. போயிட்டோம். மறுபடியும் என்கிட்ட பேசணும்னு ஆபீஸ்க்கு வா. லட்சுமி கிட்ட இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்காது. பார் மகளே பார் திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் வெட்கமா இருக்குது அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை பி லீலா அவர்கள், சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை சுத்தானந்த பாரதியார் அவர்கள் எழுதியிருப்பார். பார் மகளை பார் படத்தின் மூலம்தான் சோ ராமசாமி அவர்கள் சினிமாவிற்கு அறிமுகமானாரு. பெற்றால்தான் பிள்ளையா நாடகத்துல மெக்கானிக் மாடசாமி அப்படின்ற கதாபாத்திரத்துல சோ ராமசாமி நடிச்சாரு. திரைப்படத்திலையும் அவருக்கு அதே மாடசாமி கதாபாத்திரம் வழங்கப்பட்டது. கார் மெக்கானிக் கதாபாத்திரம். சிவாஜி அவர்கள் வீட்டுடைய கார் டிரைவர். ஏ கருணாநிதியின் மகள் மனோரமாவின் முறைமாமன். கார் மெக்கானிக் அப்படின்றதுனால காட்சிக்கு காட்சி இவர் பேசும் வசனங்கள்ல கார் சம்பந்தப்பட்ட பஞ்ச் வசனங்கள் ஒவ்வொரு கியர் போட்டு வந்து கொண்டே இருக்கும். கார், புது மாடல், பழைய மாடல்,
கியர், பிரேக், ஆக்சிலேட்டர், டிக்கி, மெக்கானிக் ஷாப், ஆக்சிடென்ட், துரு, காயலான் கடை அப்படின்னு கார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லியே சோவின் வசனங்கள் இருந்தன. இதில் இன்னொரு விஷயம், சோ பேசிய மெட்ராஸ் பாஷை. படம் முழுக்க சென்னை பாஷையில் வெளுத்து வாங்குவார். இந்த பாஷை பேச்சை விடு, எங்களைப் போல சாதாரணமாக பேசு, அப்போதான் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு கருணாநிதி சொல்லும் அளவுக்கு மெட்ராஸ் பாஷையில் பொழந்து கட்டுவார் சோ. அப்போதுதான் அவர் மெட்ராஸ் பாஷையை பயன்படுத்த தொடங்கினார். அதில் தன்னுடைய திறமையையும் காட்டினார். அடியாத்தே அலுவா, அடைய செல்வா, எனக்கு இதான் பிடிக்கும்னு உனக்கு எப்படிதான் தெரிஞ்சதோ? நீ சாதாரண மாமனா? தாய் மாமனாச்சே. மாமா அல்லே ஆர்வல்லி, இன்னும் இன்னைக்கு ஸ்பெஷல் அலங்காரம். ஆயுத பூஜைக்கு கைவி சந்தனம் பூசி வாய கண்ணு வச்சு கட்டின கார் மாதிரி சும்மா சம்முன்னு. பொம்பளைங்க அலங்காரம் பண்ணிக்கிறது தனக்காக இல்ல, பின்ன தம் புருஷனுக்காகத்தான். அல்லே, என்ன புருஷா நிச்சயம் பண்ணிக்கினியா? ஓ மாமா, மாமா இன்னைக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி தினம் அல்வா வாங்கிட்டு வந்து குடுக்குறியா? என்னது, நீங்க நான் வாங்கி அந்த அல்வா நீ அட்டுக்கின? ஏண்டா, அவளுக்குன்னு தானடா வாங்கிட்டு வந்தேன். இன்னாக்கா இது சும்மா கால வரைக்கும் நேக்குறிய? நீ என்னடா சொல்ற? அன்னைக்குதான் நான் ஆர்வல்லிக்குன்னு வாங்கி வந்தேன். இன்னைக்கு நம்ம பூஜனிகா மச்சானுக்காக அப்படிக்கலான்னு பூஜனிகா அல்வா வாங்கி வந்தாக்கா. என்னலே கழுத என்ன பார்த்து பூசணிக்காங்கறே? எவன் சொன்னா உன்ன பார்த்து பூசணிக்கான்னு? நீ என்ன ரவுண்டா பரங்கா கணக்குல இருக்கிற? என்ன என்ன சிரிப்பா சிரிக்கிற? மாம அப்பனை கேலி பண்ற, கழுத மக சிரிக்கிறத நித்யா, அவளை ஏன் வரட்ட? ஏய், சோகத்துல வந்திருக்க, அங்கிட்டு போ. எந்திர எந்திர கேளு. சந்திரா பாப்பா மறைஞ்சதுல இருந்து எஜமா வீட்டுல ஒரே சோகமா இருக்காக. இந்த கும்மால அடிக்கிறீங்களா? ஏய்யா, அந்த வீட்ல துக்கமா இருந்தா இந்த வீட்ல ஏய்யா சந்தோஷமா இருக்கப்படாது? கழுதே, இதுவரைக்கும் தின்னுகிட்டு வந்தது அவங்க சோறு, இன்னமே திங்க போறது அவங்க சோறு. அவங்க வீட்டுல சந்தோஷம் ஏற்படுற வரைக்கும் இங்க ஏதாவது கும்மால அடிச்சு விரட்டி விடுவேன். இந்த ஐயா, நானும் கடைசியாத்தான் கேக்குறேன், என் தம்பிக்கு ஆரவல்லிய கட்டி கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது அப்படின்னு டக்குன்னு சொல்லி என்ன கண்டம் பண்ணி காயிலாங்கடிக்கு அனுப்பிடாத. என் ஆட்டு சும்மா அப்படியே காபேட்டர் அடிக்கிற மாதிரி கப்புன்னு அடிக்குது. மச்சான், ஆர்வல் இல்லாம நான் பெட்ரோல் இல்லாத கார் மாதிரி. இன்னும் ரொம்ப ரீஜென்டா ரெஸ்பெக்டா ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆர்வல்லிய கட்டிக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. கழுதையை சொல்லு வேண்டாம், உன்னால செய்ய முடியாது. நீ சும்மா ஜகா வாங்காம சொல்லி அவளை நான் கவனிச்சுக்கிறேன். முதல்ல எங்களாட்ட நீ தமிழ் பேச கத்துக்கடா. ஐயோ, என்ன மச்சான் இது? நம்மள இப்படி ஒரேடியா மடக்குறிய? காலால நடந்து போற ஒத்தடி பாதையில கார்ல போடாம முடியுமா? முடியாதுல்ல, அப்ப ஆரவள்ளி உனக்கு முடியாது, அங்கிட்டு போடா. ஏ மச்சான், இந்த மெக்கானிக்கல் மாஸ்டர் என்ன நினைச்சுக்கிறேன்? சும்மா அப்படியே கீழ்த்துறேன் தெரியுமா? விட்டுடா. நம்மால செய்ய முடியாத ஒரு காரியத்தை சொல்லி அதால கல்யாணத்துக்கு பிரேக் பண்ணலாம் நினைச்சுக்கியா? வேண்டாம் மாமா. நீ சும்மா இருவே. சும்மா டைம்ல இருந்து டீப் கட்டுற மாதிரி கொட்டல எடுத்து வந்துருமா? ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.